சரி, தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம நந்தவன சோலை வழியா போகணும். அதனால நம்ம இடுப்பு வலிக்குதா? சரி, அப்படி இருக்கிற வேலையில ஏதோ ஒரு சட்டை கேட்குது பாரு. குழந்தை குழந்தை இப்படி நம்ம தண்ணி கூட எடுத்துட்டு வரும்போது அதான் பாரு ஒரு குழந்தை சத்தம் கேட்குதுமா. போய் பார்க்கலாமா? குழந்தைனா ரொம்ப பிடிக்குமே. சரி போய் பாரு பாரு. அம்மாடி அது அப்பா, அது அப்பா ஆமா, இந்த குழந்தை ரொம்ப ரொம்ப கத்துது, ரொம்ப பசியா இருக்குது. அதனால நீ நல்ல பாருங்க, நல்ல குடுமா நல்ல பாரு வாஜரா. எந்த பூ மதிக்கிற அதெல்லாம் நீ தைதாச்சுன்னு பார்க்க கூடாது. ஆமா, எந்த பூ நல்லா இருக்கு பிடிச்சுக்கா. என்ன இவ்வளவு கோபமா இருக்கிற? ஒரு நாள் கூப்பிட்ட வராம போயிட்டார் அவரு. அதனாலதான் பால் கொடுத்தாருங்க. அப்புறம் பால் கொடுத்து ஒருத்தோட உதற முத்தம் கொடுத்து போயிட்டாரு. நீக்கு சாபம் கொடுத்ததா? அப்படி எப்படி சாபம் கொடுத்தா? ஏய், இப்ப ஏற்பட்ட இரவில என்னுடைய அழகை பார்த்து என்னிடத்தில் மொய்க்காமல் நீ போய்விட்டா அல்லவா? என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய இரு கொங்கையும் கையில் பிடித்து உதட்டோடு முகம் வைத்து முத்தம் கொடுக்கிற அன்னைக்கு தான் அவனுக்கு சாப்பிடணும்னு சொன்னல, அதுவே செஞ்சு விட்டானா? ஆமா, மறுபடியும் மீண்டும் கூடி சாப்பிட. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த சாப்பம் அர்ஜுனுக்கு முக்கியமானது. கௌரவன் சொல்லப்பட்ட துரியோதனாதிகள் 18 பாரத போர் முடிக்க போகிறார்கள். அன்றைய தினத்துல இந்த அர்ஜுனனுக்கு இந்த பேடி சாபம் வானா வரணும், போகணும். திரும்ப பாவம். அப்படியா? எப்பெல்லாம் இந்த அர்ஜுனன் என்ன நினைக்கிறானோ அப்பெல்லாம் அந்த பேடி சாப பக்கத்துல அதாவது 18 நாள் பாரத போருக்கு முன்பதாக, அதாவது 12 வருடம் காலங்க முடித்து 5வது வருஷம் ஒரு வருஷம் முடிக்க போறோம்ல தேவடியா. 5வது வருஷத்துல அதாவது எல்லாரும் அழகையும் மறைக்கலாம். தர்மராஜன் அழக மறைக்கலாம், வீமன அழக மறைக்கலாம், நகல ஜெகாதேவ அழக மறைக்கலாம். என்னுடைய அழக மறைக்க முடியாது, துரியோதனாவது கண்டிக்குவாங்க. அதனால இந்த பேடி ரூபம் நான் கேட்டா வரணும், வேணுங்கும் போது வரணும், வானாங்கும் போது போயிடும். அதே நேரத்துல உன் தந்தைக்கு பாரியானவள் உனக்கு தாய் தானே? ஆமா. அம்மா, உனக்கு மகன் தானே? மகனுக்கு அப்பேர் விட்டு வர கொடுக்க வேண்டும். என் மகன் தான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா தெரியும். வேலை ஏறி படுத்துக்கிட்டு விடவே பாடுக்கிறான் போகட்டும் மாமா. அதனால நான் கேட்கும் போது இந்த பேடி ரூபம் வேணும். சுரசி, என்னைக்கு எனக்கு இந்த பேடி ரூபம் வர வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பொழுது இருக்கணும். அப்பொழுதெல்லாம் கிடைக்கும். சரி அம்மா மகனே, எப்படி சொல்லி இப்ப மகனே அம்மாங்கிறாங்க பாருங்க. வந்து எனக்கு நீ தான் போறீங்க, உங்க அப்பா மேலேயே ஆச்சப்படல, உன் மேலே ஆச்சப்பட்டு இருந்தா அப்படின்னா
இப்ப மோதி சொல்லியிருந்தாங்க இந்த சண்டை எதுக்கு இந்த எதுக்கு நான் பொம்பளையாகிறேன். அகில உலகத்துல எப்பேற்பட்ட பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆண்மகம் ஒரு பெண் மேல ஆசைப்படுவது உண்டு. என் பரந்தாமா உலகமெல்லாம் ஒரு அடியில அழுத மாதனி ஜனார்தனா மூணு ரங்கா பச்சை மேனியா பவள வாய்ச்சி அவளச்சங்கா நீல நிற மேனி நேருகிற இந்த நான் பாண்டுரங்கா ஆரியா திருமூர்த்தி ஒருவராகி அண்டரண்ட குணமெல்லாம் திருமலுமாக்கி சோதியா சோழ தீபமாக்கி சுருக்கமுடன் நீந்திரவே குருவமாக்கி வாசமுடன் தசரதுக்கு பாலனாகி 10 தல ராவணனை சங்கரித்து நேசமுடன் ஒடியலிங்கி உபகத்தியவா மாயவா பரந்தாமா அண்டமெல்லாம் ஓரடியிலே அளந்த போதா அரசனட குலமதிலே வந்தனாதா கண்டன் என்னும் தன் மாமன் கம்சனாலே கணமுடனே ஏற்ற குலத்தில் வளர்ந்த போதா துஷ்டங்களை மதமடக்க வந்த தீரா துணிவு கொண்ட கஷ்டனை ஊத்த தேவா மண்டல இரணியனை பிறந்த சீலா வானர காத்தியடைவே மணிமாறா தண்டுலகம் அர்பணி. அதாவது இந்த அர்ஜுனனுக்கு ஒசரமே வா மாமன் மாத்திரம் ஏன் என் மேல பாத்து தெரியுமா? பாண்டவர் 5 பேர் அர்ஜுனன் மேல மாத்திரம் மாயவனுக்கு ஏன் பாத்து தெரியுமா? இவர் கோயில படிச்சுக்கிறதுனால. யாரு கோயில? கிருஷ்ணனுடைய கோயில நான் வந்து ஒரு பிராமண ஐயராக இருந்து கோயில படிச்சுக்கிட்டேன், பூஜை பண்ணிருந்தேன். இவருக்கு ஒரு கோயில கிரீதா முதல் முகத்துல சொல்றேன் பாத்துருப்பேன். அது சொன்னா தானே விடியணும்ல. அதாவது அந்த கோயில பூஜை படிச்சிருந்தேன், வயசு ஆகி போச்சு எனக்கு. நான் ஒரு பிராமணன், இந்த அவதாரத்துல தான் அர்ஜுனன். கோயில பூசாரி நான் ஐயரு, கோயில படிச்சிருக்கும் போது ஒரு நாள் வயசு ஆகி போச்சு, அழுதேன். மாயவா உன் கோயில முன் நாளா படிச்சினேன், பூஜை பண்ண எனக்கு வயசு ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு அழுவும் போது நேரடியா வந்தாரு. ஏ பிராமணா, என் கோயில படிக்கிற பூசாரியை உனக்கு என்னடா வேணும்னு கேட்டாரு. நான் செத்து போயிடுவேன் பழகுது கடவுளே, நான் எப்படி நான் செத்து போயிட்டேன் உன் கோயில ஆறு படைப்பான்னு கேட்டேன். மறுபடியும் அரிய பேர பண்றேன், மறுபடியும் என் கோயில படா பண்ணாரு. மறுபடியும் அரிய பேர நீ பண்ணுவேன், மறுபடியும் எனக்கு வயசு ஆகாத இருக்குமா அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்னடா தான் வேணும்னு கேட்டாரு. நீ எத்தனை அவதாரம் எடுத்தாலும் ஏறியே உன் கூட நான் பிறக்கணும், எத்தனை நீ அவதாரம் எடுத்தாலும் உன் கூட பிறக்கணும், உனக்கு தொண்டு செய்ய வேணும் கடவுளே என்று சொன்னேன். அதனாலதான் சம்பாரத்துல பிரகலனா பிறக்க வச்ச ஒவ்வொரு அவதாரத்திலையும் கூடவே இவரு கூடவே நான் பிறந்து ராமாயணத்துல லட்சுமணனாக பிறந்தேன், மகாபாரதத்துல அர்ஜுனாக பிறந்திருக்கிறேன். இத்தனை அவதாரத்துக்கு இவருக்கு நன்றி செஞ்சதுக்கு ஒஜரம் இந்த மகாபாரதத்துல எனக்கு இவர் நன்றி செய்யறாரு தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது சமாச்சாரம் அதுல பார்த்துட்டு இப்படியாக மாணவர்கள் சொல்லப்பட்ட 5 ராஜர்களுக்கு எப்படியாவது தர்மம், அதாவது அர்ஜுனனுக்கு இந்த பேடி சாபத்தின் காரணமாக விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஊர்வசி அம்மையினுடைய அருளினால இவருக்கு பேடி சாபம் கிடைத்தது. இத்தோடு இதோ இந்த மகாபாரதத்திலே அர்ஜுனன் பேடி சொல்லப்பட்ட யுத்தம் நடந்து விட்டது. எல்லோருக்கும் வணக்கம்.